மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று காலை 11 மணி அளவில் பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். பட்ஜெட் தாக்கலின் பொழுது மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக இருந்தது தங்கம் மற்றும் வெள்ளியின் மீதான வரி குறைக்கப்பட்டிருந்தது. இதுவரை தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய தங்கம் மற்றும் வெள்ளிக்கு 15% வரி விதிக்கப்பட்டிருந்தது. அந்த வரி 6% குறைக்கப்பட்ட நிலையில் தங்கம் வெள்ளி விலை குறையும் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இதன் தொடர்ச்சியாக இன்று காலை விற்பனையான தங்கத்திற்கும் தற்போது மதியம் வெளிவந்திருக்கக்கூடிய தங்க விலை நிலவரத்துக்கும் இடைப்பட்ட இதாக தற்பொழுது 2080 ரூபாய் அளவிற்கு ஒரு பவுன் தங்கத்தின் விலை குறைந்திருக்கின்றது. இன்று காலை விற்பனையானதை காட்டிலும் தற்பொழுது 2000 ரூபாய்க்கு மேலே ஒரு சவரன் தங்கத்தின் விலை குறைந்திருக்கின்றது. ஒரு கிராம் தங்கத்தை பொறுத்தவரை கிராமுக்கு 260 ரூபாய் இன்று காலை வழங்கப்பட்ட விலைக்கும் தற்போது உள்ள விலைக்கும் இடையிலான வித்தியாசமாக ஒரு கிராமுக்கு 260 ரூபாய் குறைந்திருக்கின்றது. இன்று காலை தங்கம் விலை நிலவரம் வெளியான பொழுது ஒரு கிராம் தங்கத்தின் விலை 6810 ரூபாயாக இருந்தது. அதன் பிறகு பட்ஜெட் அறிவிக்கப்பட்ட 3 மணி நேரத்திற்குள் தங்கத்தின் விலையில் கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேலே குறைந்திருக்கின்றது ஒரு பவுனுக்கு. அதன்படி இன்று காலை 6810 ரூபாயாக ஒரு கிராம் தங்கம் விற்பனையான நிலையில் தற்பொழுது 6550 ரூபாயாக அதிரடியாக குறைந்திருக்கின்றது. பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான சுங்கவரி பாதியாக குறைக்கப்பட்ட நிலையில் தங்கத்தின் விலை குறையும் என்று சொல்லப்பட்டது. அதற்கேற்ப உடனடியாக பட்ஜெட் தாக்கத்தின் காரணமாக தற்பொழுது தங்கம் விலை மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கின்றது. 3 மணி நேரத்திற்குள் அதாவது காலையில் விற்பனையான விலைக்கும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட அடுத்த ஓரிரு மணி நேரத்திற்குள்ளாக தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரு பவுனுக்கு 2080 ரூபாய் குறைந்திருக்கின்றது. அதன்படி ஒரு கிராம் தங்கத்தின் விலை தற்பொழுது பிற்பகல் நிலவரப்படி எப்பவுமே தங்கத்தின் விலையை பொறுத்தவரை காலை ஒரு நிலவரத்தை வெளியிடுவார்கள், அதன் பிறகு பிற்பகல் நிலவரத்தை வெளியிடுவார்கள். இரண்டுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்காது. காலையில் விற்பனையான தொகைக்கு தான் பிற்பகலிலும் தங்கம் விற்பனை செய்யப்படும். சென்னை உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நகரங்களிலும் தங்க மார்க்கெட் அப்படித்தான் இருக்கும். ஆனால் இன்று பட்ஜெட் வெளியிடப்பட்டதன் காரணமாக பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான வரி குறைக்கப்பட்டதன் காரணமாக கடந்த சில நாட்களாக பவுனுக்கு ஒரு சவரனுக்கு 55,000 ரூபாய்க்கு மேலே விற்பனையாகி கொண்டிருந்த தங்கம் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தங்க விற்பனையாளர்களை கேட்ட பொழுது தங்கத்தின் விலை அடுத்த சில நாட்களில் மேலும் குறையக்கூடும் என்ற தகவலை சொல்லி இருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு கிராம் தங்கத்தின் விலையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 200 ரூபாய் வரை வித்தியாசம் இருக்கும். இந்த வரி குறைப்பின் காரணமாக ஒரு சவரன் என்று எடுத்துக்கொண்டால் 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் அளவிற்கு முன்பு விற்பனையான விலையை காட்டிலும் தங்கத்தின் விலை குறைவாக இருக்கும். காரணம் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்திருக்கின்றது. 15% இருந்த இறக்குமதி வரி 6% குறைக்கப்பட்டதன் காரணமாக தங்கத்தின் விலை இனி வரக்கூடிய நாட்களில் குறைவாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இது தங்கம் வாங்கக்கூடியவர்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கின்றது. பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் இருந்தாலும் கூட செல்போன் விலை குறையும், சில மின்னணு பொருட்களின் விலை குறையும், ஆயத்த ஆடைகளின் விலை குறையும் என்பது தொடர்பான பல்வேறு அறிவிப்புகள் இருந்தாலும் தங்கம் விலை குறையும் என்கின்ற அறிவிப்பு தான் இன்றைய பட்ஜெட்டில் ஒரு கதாபாத்திரமாக இருந்தது. அது உடனடியாக தற்பொழுது பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. அதன்படி சென்னையில் இன்று காலை விற்பனையான தங்கத்தை காட்டிலும் தற்போது தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 2080 ரூபாய் குறைந்திருக்கின்றது. ஒரு கிராமுக்கு காலை விற்பனையான விலையுடன் ஒப்பிடும் பொழுது தற்பொழுது 260 ரூபாய் குறைந்திருக்கின்றது. அதன்படி இன்று காலை சென்னையில் 6810 ரூபாய்க்கு ஒரு கிராம் தங்கம் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது 6550 ரூபாய்க்கு தங்கம் ஒரு கிராம் விற்பனை செய்யப்படுகின்றது. வெள்ளி விலையும் குறைந்திருக்கின்றது. வெள்ளியை பொறுத்தவரை 95.6 காசுகளாக இருந்த நிலையில் தற்பொழுது 92.5 காசுகளாக வெள்ளியின் விலையும் குறைந்திருக்கின்றது. சுங்கவரி குறைக்கப்பட்டதன் காரணமாக இந்தியா முழுவதும் தங்கத்தின் விலை குறைய தொடங்கி இருக்கின்றது. தமிழகத்தில் 3 மணி நேரங்களுக்குள்ளாக தங்கத்தின் விலை இன்று காலை விற்பனையானதை காட்டிலும் தற்பொழுது 2000 ரூபாய்க்கு மேலே ஒரு பவுனுக்கு குறைந்திருக்கின்றது.